பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6 வாழ்வு தரும் இறை வசனங்கள் 17 மற்றும் 20 முதல் 26. அக்காலத்தில் இயேசு திருத்தூதருடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை, ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியது. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மாநில மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் கொள்ளாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவருடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறு செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருத்து அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நியூயார்க் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்று வந்தது. அந்த வழக்கிலே ஒரு ஏழை விதவை பெண் ரொட்டி துண்டை திருடிவிட்டால் அவளுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த வழக்கு. நீதிபதி தீர விசாரித்தார். அந்த ஏழை பெண்ணை அழைத்தார். நீ ரொட்டி துண்டை திருடியது அது உண்மையாக இங்கே சாட்சியத்தோடு பகிரப்பட்டது. ஆகவே நான் உனக்கு தண்டனை தீர்த்து வழங்க வேண்டும். அதுதான் இந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கம். அதன்படி இதோ நீ ரொட்டி துண்டை திருடியதற்காக நான் உனக்கு $10 அபராதம் விதிக்கிறேன். அவற்றை நீ கட்டவில்லை என்றால் 10 நாட்கள் நீ சிறையில் அடைபட்டிருக்க வேண்டும். இதுதான் தீர்ப்பு என்று சொன்னார். அப்பொழுது அந்த ஏழை விதவை பெண் சொல்கின்றாள், ஐயா, என் நிலைமை உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் கணவனை இழந்தவன். எனக்கு ஒரே மகள், அவளும் படுத்த படுக்கையாய் இருக்கிறாள். அவளுக்கு 2 குழந்தைகள். ஆகவே கணவனை இழந்த நான் வேலைக்கு செல்ல முடியவில்லை. என் மகளையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், அவருடைய பிள்ளைகளையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் போதுமான வருமானம் இல்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதனால்தான் ரொட்டி துண்டை திருடினேன். எனக்கு நீங்கள் $10 அபராதம் விதித்தால் நான் எவ்வாறு அவற்றை கட்ட முடியும்? அந்த $10 என்னிடத்தில் இருந்தால் நான் திருடி இருப்பேனா? 10 நாட்கள் சிறை தண்டனை என்றால் என் மகளையும் அவள் பிள்ளைகளையும் யார் பார்த்துக் கொள்வது? ஆகவே இவற்றை என்னால் நிறைவேற்ற முடியாது. வேறு ஏதாவது தண்டனை கொடுங்கள் என்று சொல்கின்றார். நீதிபதி சற்று மௌனமாக இருந்தார். அதற்கு பிறகு அவர் சொன்னார், அம்மா, உன்னுடைய $10 நானே கட்டி விடுகிறேன். ஆகவே அவற்றை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். மேலும் அந்த தீர்ப்பை கேட்க வந்த மக்களிடத்தில் சொன்னார், இதோ இந்த ஏழை பெண்மணி ரொட்டி துண்டை திரும்பியதற்கு காரணம் நீங்களும் நானும் தான், இந்த சமுதாயம் தான். ஆகவே
அவள் இனிமேல் திருடாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வழக்கை கேட்க வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஏழை பெண்மணிக்கு $1 கொடுத்து செல்லுங்கள். அப்பொழுது அவள் தன் வாழ்க்கையின் ஏழ்மையிலிருந்து விடுபட ஒரு சிறு வழி கிடைக்கும் என்று சொன்னாராம். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு. இவற்றிலே பாதிக்கப்பட்ட அந்த ஏழை பெண் எதனால் திருடினாள், எதனால் அவளுக்கு ஏழ்மை என்ற கேள்விகள் நம் உள்ளத்தில் எழலாம். அப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் தான் இந்த சமூகத்தில் பல பேர் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சூழலில் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சமவெளி பகுதியிலே மக்கள் அனைவருக்கும் அவர் சொன்ன செய்தி என்ன? ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் இறையாட்சிக்கு சொந்தமானவர்கள், பட்டினியாய் இருப்போரே பேறு பெற்றவர்கள், நிறைவு பெறுவீர்கள், அழுது கொண்டிருப்போரே நீங்களும் பேறு பெற்றோர், சிரித்து மகிழ்வீர்கள், என்னுடைய மகனுக்காக உங்களை வெறுத்து உங்களை இல்லாது கொள்ளாதெல்லாம் சொல்லும் போதும் நீங்கள் பேறு பெற்றவர் என்று சொல்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இவற்றை சொல்வதற்கான காரணம் என்ன? ஏழைகள் பேறு பெற்றவர்களா? அவர்கள் தானாகவே ஏழ்மையாய் இருப்பதனாலே அவர்களுக்கு இந்த புண்ணியம் வந்துவிடுமா? இதுதான் இயேசுவுடைய நீதியா என்று ஒரு கேள்வி எழலாம். ஆம் அன்பார்ந்தே, அப்படியாக இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. மாறாக இந்த ஏழ்மை, இந்த பட்டினி மற்றும் இதோ அழுகை, இவை அனைத்தும் எதனால் வந்தது? யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது? அதுதான் ஆண்டவர் சொல்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டவர்கள் அவர்கள் வாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள் மனிதரை நம்புவதை விட கடவுளை அதிகமாக நம்புகின்ற மக்கள். ஆகதான் அவர்கள் இறையாட்சிக்கு சொந்தமாக இருக்கிறார்கள். ஆம் அன்பார்களே, இந்த அழகான ஒரு தத்துவ சிந்தனையை நாம் இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஏழ்மை நிலை என்பது மக்கள் தானாக தேடி வந்ததல்ல. வறுமை என்பது மக்கள் தானாக தேடியதல்ல. மாறாக இந்த சமூகம் அவர்களுக்கு கொடுத்தது. இன்றைய கால சூழலில் இந்த வறுமையும் பட்டினியும் மக்கள் இன்றும் அனுபவித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? ஒருபுறம் அதானி போன்றவர்கள், இன்னொரு பக்கம் செல்வந்தர்கள் பழகி பெருகிக் கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில், ஒரு செல்வம் குவியலாக குவிந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் இன்னொரு பக்கம் பட்டினியும் சாவும் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? பகிரப்படாத ஒரு சூழல். ஆகவே இவற்றை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சிந்தனை கொண்டவர்களாக, செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்கிறார். தின்று கொழுத்திருப்போரே உங்களுக்கும் ஐயோ கேடு, மேலும் சிரித்து மகிழ்கிறீர்களே உங்களுக்கும் ஐயோ கேடு என்று ஆண்டவர் இங்கே 4 வகையான மக்களை சுட்டி காட்டுகிறார். இவர்கள் தங்களை குறித்து சூழ்ந்து நிற்கிற மக்களை பார்த்திருந்தார்கள் என்றால் இந்த நிலைமை வந்திருக்குமா? ஆம், இதோ ஏழை லாசர், செல்வந்தர் ஓமையை நாம் பார்ப்பது என்ன? அந்த செல்வந்தன் அவன் உண்டு கொடுத்து மகிழ்ந்திருந்தான். ஆனால் அவன் அருகாமையில் மேசையின் கீழே அமர்ந்திருந்த ஏழை லாசரை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. அவனுக்கு தெரியவே இல்லை. அந்த ஏழ்மையில் வாடுகின்ற, பசியால் தவிக்கின்ற அந்த மனிதனை குறித்து அவன் எண்ணி பார்த்ததே இல்லை. ஆம் அன்புக்குள்ளே, இவற்றை தான் ஆண்டவர் சபிக்கின்றார். ஆகவே நம்மிடம் இருந்து நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் யார்? அவர்களுக்கு நாம் செய்யும் உதவி என்ன? நாம் கொடுத்து மகிழ்ந்திருந்தால் இந்த ஏழ்மை வந்திருக்குமா, வறுமை வந்திருக்குமா என்ற கேள்விதான் ஆண்டவர் எழுப்புகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்றைய முதல் வாசகம் இதற்கு அழகான தீர்ப்பை தருகிறது. மேலும் திருப்பாடல் 118:14 சொல்கிறது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரையில் தஞ்சம் புகுவதே நலம். ஏனென்றால் அவரே என் ஆட்டு, அவரே என் மீட்பு, அவரே என் பாடல் என்று அழகாக அந்த இறை வசனம் கூறுகிறது.
இவற்றை தான் இன்று முதல் வாசகத்தில் வாசித்தோம். இதோ நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுளிடம் நம்பிக்கை கொள்பவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இது நீர்நிலைக்கு அருகாமையில் விதைக்கப்பட்ட அந்த மரத்தை போல செழிப்புள்ளவனாக இருக்கின்றான். ஆம் அன்புக்குள்ளே, இவ்வாறு கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட ஏழைகள் இந்த உலகத்தில் ஏழையராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் இறையாட்சிக்கு சொந்தமான மக்களாக ஆண்டவர் அவர்களை அழகுபடுத்தி பார்க்கின்றார். எனவே நாம் அனைவரும் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இதோ இன்று இரண்டாவதாக மனிதர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள். மனிதர் மீது நம்பிக்கை என்பது எதன் குறித்து கூறுகிறது? இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன செல்வம் மற்றும் தங்களிடத்தில் இருக்கிற செல்வ கொழுப்பு, மேலும் இதோ தங்களிடத்தில் இருக்கிற அதிகமான பணம், புகழ், இவற்றை குறித்து வாழ்கின்ற மக்கள் அவர்கள் கடவுளை நினைத்து பார்ப்பதில்லை. மாறாக அவர்கள் தங்களையும் தங்களை சூழ்ந்திருக்கிற அனைத்தையும் தான் அவர்கள் சுத்தி பார்ப்பார்கள். ஆகவே ஒரு செல்வம் படைத்தவர் மேலும் மேலும் செல்வத்தை சேகரிக்கத்தான் ஆசைப்படுகிறார். அதுதான் ஆண்டவர் இயேசு மிக அழகாக சொல்வார் ஒரு உவமையிலே, இன்றே நீ தள்ளாண்டு வாழ்வதற்காக நான் அனைத்தையும் சேர்த்து குவித்து வைத்திருக்கிறேன், உண்டு குறித்து களிக்கூறு என்று அந்த செல்வந்தன் அங்கே ஆடி பாடி மகிழ்ந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொன்னது என்ன? செல்வந்தரே, உனக்கு ஐயோ கேடு, இன்றிரவே நீ இந்த உலகத்தில் எடுக்கப்பட்டால் இந்த செல்வம் எங்கே செல்லும் என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் எழுப்புவதை பார்க்கிறோம். அன்புக்குள்ளே, இவ்வாறு நாம் பல நேரங்களில் நம் கண்களை மூடி மறைப்பது என்ன? புகழையும் பணத்தையும் நாம் தேடி செல்லும் பொழுது நாம் சுற்றம், அக்கத்தார், உறவினர் அனைத்தையும் மறந்து விடுகிறோம். மேலும் மேலும் இவற்றை அபகரிக்கத்தான் நாம் முயற்சி செய்கிறோம். எனவே கடவுள் அப்படிப்பட்டவர்களை தான் சபிக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மனிதர் மீது நம்பிக்கை வைக்கிற இப்படிப்பட்ட செல்வங்களை நாம் சேர்த்து வைப்பதை விட ஆண்டவரில் நாம் சேர்த்து வைக்கும் புண்ணியங்கள் இந்த ஏழை எளிய உள்ளத்தினரை போல அது தக்க பலன் தரும் என் அழகான செய்திதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே சற்று சிந்திப்போம். நாம் மனிதர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? கடவுளிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? கடவுளிடம் நம்பிக்கை வைத்தால் நீ பேறு பெற்றவர். அத்தனை பேறு காட்சியிலும் உன்னை வந்து சேரும். எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாழ இந்த திருப்பலிகளை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.